மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். மத்தேயு 19 4 முதல் 6 வசனங்கள். அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஒரு குடும்பத்தில் செய்கிற கிரியைகளை இங்கே வாசிக்கிறோம். முதலாவது, தேவன் ஒரு குடும்பத்தை என்ன செய்கிறார் என்றால், குடும்பத்தை அவர் உண்டாக்கினார். மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். உண்டாக்கின தேவன் அதோடு நிறுத்தாம, தேவன் உண்டாக்கின ஆணையும் பெண்ணையும் இணைத்தார். So God created them and God combined them together. ஆண்டவர் அவர்களை இணைக்கிறார். உண்டாக்கினதும் இணைத்ததும் ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல. ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஒரு குடும்பம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவனுக்கு ஒரு அனந்த நோக்கம், ஒரு திட்டம் என்று ஒன்று. எந்த ஒரு மனுஷனும், ஒரு நல்ல சுயநினைவில் இருக்கிற மனுஷன், ஒரு நல்ல சிந்தனை திறன் உள்ள மனுஷன் எதையுமே சும்மா செய்யவே மாட்டான். எந்த வேலை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு தான் அவன் செய்வான். ஒன்றை எதிர்பார்த்து தான் செய்வான். ஒரு பர்பஸோடு தான் அவன் செய்வான். எந்த ஒரு மனுஷனும் வீட்டை விட்டு கிளம்பும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் போகிற இடத்த சொல்லுவாங்க. எதுக்கு போகிறீங்கன்னா எதுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனை பார்த்து எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது தெரியல, எதுக்கு போகிறீங்க அதுவும் தெரியலை அப்படின்னு சொன்னால் நாம் அவனை ஒரு நல்ல ஒரு மனநிலை உள்ளவனாக நம்ம கணிக்கவே மாட்டோம். மனிதனே அப்படி நம்ம நினைப்போமானா, மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளவு நோக்கத்தோடு செயல்படுவார். அப்போ ஒரு மனுஷனை உண்டாக்குனதுக்கும் அவர்களை இணைப்பதற்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ மேரேஜ் அப்படின்றது ஏதோ ஒரு தற்காலிகமான ஏதோ ஒரு விளையாட்டுக்காகவோ ஏதோ ஒரு சின்ன பொழுதுபோக்குக்காகவோ ஆண்டு உண்டாக்கலை. அதை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்குனார். ஏதோ ஒரு டிவைன் பிளான் இருந்ததுனால தான், ஒரு பர்பஸ் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் காரியங்களை உண்டாக்கி இணைத்து அதற்கு நோக்கத்தையும் கொடுத்து கர்த்தர் வழி நடத்துகிறார். திருமணம் ஆனவங்களும் சரி, திருமணம் ஆக போகிறவங்களும் சரி, எதுக்காக நம்ம திருமணம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் அறியலைன்னா, நிறைய வழியில் திருமணத்தை நம்ம தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கப்பு இருக்குது. இந்த கப்பை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா? இந்த கப்பை எதுக்கு உண்டாக்குனாங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு. இதை அறியாத ஒரு பிள்ளைகிட்ட போய் இதை கொடுத்தீங்கன்னா, இந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா மண்ணில் கொண்டு போய் விளையாடி மண்ணையும் புழுதியும் இதை நிரப்பி என்ன பண்ணு வரும், இந்த கப்பில் கொண்டு வரலாம், மண்ணை நிரப்பலாம். ஆனால் செஞ்சது எதுக்கு இல்லை? மண்ணை நிரப்புறதுக்கு இல்லை. அது நம்ம அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை அதனுடைய நோக்கத்தை நாம் அறியலைன்னா அதனுடைய உபயோகத்தை நாம் குறைத்து நாம் செயல்படுத்துகிறோன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதற்காக இது உண்டாக்கப்பட்டதுன்னு தெரியாததுனால சில பேர் இதை தவறாக கூட பயன்படுத்த முடியும். இந்த நோக்கத்தை அறியாத ஒருத்தட்டு போய் இந்த கப்பை கொடுத்தீங்கன்னா செவுத்தில் ஆணி அடிக்க கூட பயன்படுத்துவாங்க. இது ரெண்டு அடி அடித்தா என்ன ஆகும்? உடஞ்சி போகும். அப்போ இதோடைய நோக்கத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? சீர்குலைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் அதே வேளையில் இந்த நோக்கத்தை அறிந்த ஒருவர் கையில் இதை கொடுத்தா, இப்போ எனக்கு மாதிரி இந்த சூடாக தேவையான அளவுக்கு என்ன பண்ணுவோம், தண்ணி கேட்கும் போதெல்லாம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? திருமணம் அதே மாதிரி தான். உண்டாக்கும் போது ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கிட்டார். திருமணம் ஏன் உண்டாக்கப்பட்டது, ஏன் ஆண்டவர் ஸ்தாபித்தார்னு தெரியாமல் ஒருத்தர் திருமண வாழ்க்கைக்குள்ளே போனாங்க அப்படின்னா, அந்த திருமண வாழ்க்கையை அவங்க ஒன்று சீர்குலைச்சு போட்டுருவாங்க, அல்லது அதை சீராக பயன்படுத்த மாட்டாங்க. அதனுடைய மேன்மை அவங்க ருசிக்க மாட்டாங்க. அதனால் திருமணமான பிறகு கூட அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்தியோ நிறைவோ நிம்மதியோ இல்லாமல் கல்யாணம் ஆயிட்டேன்னு ஒரு பேருக்கு வச்சுருப்பாங்களே தவிர, மற்றபடி அதனால் உண்டாக வேண்டிய பலன்கள் அவர்கள் வாழ்க்கையில் முழுமையாக
செயல்படாமலே போயிடும். அப்போ நோக்கத்தை அறிய வேண்டியது அவசியம். எதற்காக கல்யாணம் பண்ணுறேன், கர்த்தர் எதற்காக திருமணத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் ஸ்தாபித்தார் அப்படின்னு அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். கடந்த ஒரு 2 வாரமாக இதை பற்றி நம்ம 2 மாதமாக பேசிட்டு வரோம். முதல் முறை நான் பேசும்போது சொன்னேன், எதற்காக கர்த்தர் திருமணத்தை உண்டாக்கினார் என்றால், முதலாவது கவனித்தோம், மனிதனுடைய தனிமையை மேற்கொள்ளுவதற்காக. கிளியராக ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அப்போ திருமணம் எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது என்றால், ஒரு மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது, தனிமை அவனுக்கு நல்லதல்ல. அப்போ தனிமையை முறியடிக்கிற நோக்கத்தை தான் தேவன் திருமணத்தின் வாயிலாக என்ன செய்தார்னா செயல்படுத்தினார் என்று பார்க்குறோம். கடந்த மாதம் பேசும்போது 2வது காரணத்தையும் கவனித்தோம். என்ன தெரியுமா? திருமணம் என்பது இதற்காக உண்டாக்கப்பட்டது என்றால், ஒரு மனிதனும் அல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பை அவர்கள் ஒருவருக்கொருவர் நியாயமான விதத்தில், நீதியான விதத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக தான் திருமணம் ஏற்படுத்தப்பட்டது. The proper legal way to express one's sincere love for each other happens within the ordinance of marriage. இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது திருமணமாக போகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தில் விழுந்துட்டு, அது திருமணத்தினுடைய பந்தத்தில் நிறைவடையும் அப்படின்ற உணர்வு இல்லாமல் உணர்ச்சிகளை சும்மா பரிமாறுறக்கு அன்புன்னு யோசிக்கும் போது அது நிறைய பேரை ரொம்ப காயப்படுத்திடும். தேவன் வைத்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு கேட்டால் மேரேஜ். அங்கே தான் ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் தங்களுக்குள்ள அன்பை கபடம் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்கு சிறந்த இடம், பாதுகாப்பான இடமாக அது மாறுகிறது. அதற்கு தான் திருமணம். அதனால தான் புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அந்த அன்பு பரிமாறுறதுக்கு ஒரு இடம் என்னன்னா திருமணம் அப்படின்னு சொல்கிறோம். 3வது, இன்றைக்கு இன்னொரு காரியம் கவனிக்க போகிறோம். திருமணம் எதற்காக உண்டாக்கப்பட்டது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கெட்டிங் மேரிட்? திருமணம் செய்ததற்கான காரணம் என்ன? திருமணம் செய்தவர்கள் அறிய வேண்டிய நோக்கம் என்ன? 3வது ஒரு காரியம் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக, வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பா. விவாகத்தை பற்றி பேசும்போது இந்த உறவுகளில் இருக்கிற இன்னொரு பரிமாணத்தை உடனே ஆவியானவர் எழுதுறார் பாருங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கௌரவம் உள்ளது, கனம் உள்ளதுன்னா கௌரவம் உள்ளது, மரியாதைக்குரியதுன்னு எழுதிட்டு விவாகம் பண்ணினவர்களுக்கு நேர் எதிரடியான ஒரு கூட்டத்தை கொண்டு வர்றாரு. என்னன்னு கேட்டா, விபச்சாரக்காரர், வேசி கள்ளர், இவங்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் அப்படின்றார். அப்போ ஒரு பக்கம் கனமுள்ள ஒரு பகுதி காண்பிக்கப்பட்டு, இன்னொரு பக்கம் தண்டனைக்குரிய அல்லது அவமானத்திற்குரிய ஒரு பகுதியை இன்னொரு பக்கம் வேதம் என்ன பண்ணுதுன்னா படம் பிடித்து நமக்கு காட்டுது. அப்போ விவாகம் என்பது எதற்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு பரிமாணத்தில் பார்க்கும்போது எப்படி அதை பார்க்கலான்னு சொன்னால், மேரேஜ், த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் இஸ் டு லிவ் an orderly life. ஒரு ஒழுக்கமான, ஒழுங்கு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு திருமணம் உண்டாக்கப்பட்டது. திருமணம் உண்டாக்கப்பட்டது எதுக்குன்னா, ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழணும், அவன் ஒரு ஒழுங்கு முறையில் வாழணும், தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழக்கூடாது, அவன் ஆசையெல்லாம் எப்படி வேணால் நிறைவேற்றலாம் அப்படின்னு இஷ்டத்திற்கு வாழக்கூடாது, ஒரு ஒழுங்கோடு வாழணும், வாழ்க்கை ஒரு ஒழுக்கத்தோடு அவன் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு தேவன் அந்த ஒழுக்கத்திற்கும் ஒழுங்குக்கும் ஆண்டவர் வைத்த ஒரு பவுண்டரி என்னன்னு கேட்டால் திருமணம். திருமணம் ஒரு மனுஷனுடைய லைஃபை ஒழுங்குபடுத்துகிறது. ஒழுக்கமாக வாழ்வதற்கு அவனுக்கு வழி செய்கிற ஒரு நீதி உள்ள ஒரு இடம், பாதை என்னவென்றால் திருமணம். இந்த ஒழுங்குள்ள வாழ்க்கையை பற்றி வேதம் சொல்லும் பொழுது விவாக மஞ்சம் அசூசிப்படாமல் இருக்க வேண்டும் என்று போட்டு, அதாவது ஒரு விவாக மஞ்சம் கரைபடாமல் இருக்கணும், வாழ்க்கை கரைபடாமல் சுத்தமாக வாழணும், அதுக்கு தான் திருமணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போது திருமண வாழ்க்கை நான் ஈடுபடுவதும்,
திருமணத்திலே நான் தொடருவதற்கும் ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, என் பர்சனல் பியூரிட்டியை நான் காத்துக்கொள்ளணும், என் பர்சனல் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அதற்காக தான் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதில் இந்த சுத்தமான ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கை வாழ்வதில் 3 பகுதிகள் இருக்கிறதாக என்னால் பார்க்க முடிகிறது. முதலாவது, எதில் நம்ம சுத்தமுள்ளவர்களாக ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், வாசித்து பாருங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:5 பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று வாசி. அன்பு தான். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, சுத்தமான இருதயத்தில் நல்ல மனசாட்சியில் மாயமற்ற விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்று போடுற. அப்போ முதலாவது ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, சுத்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது, இந்த சுத்தமும் ஒழுக்கமும் முதலாவது எதில் இருக்க வேண்டும் என்றால், ஐ கால் திஸ் பியூரிட்டி இன் லவ். அன்பிலே எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்க, அன்பு அன்பு அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு பேசுகிறாங்க. எல்லா திரைப்படங்களும் அன்பை பற்றி தான் எடுக்கிறாங்க. எல்லா பாடல்களும் இப்போ எழுதுறதெல்லாம் அன்பை பற்றி தான் பாட்டு எழுதுகிறாங்க. அதனால் எல்லா அன்பும் சரி அப்படின்னு பைபிள் சொல்லலை. அன்பு கூட எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும்னு போட்டிருக்கு. அன்பு மாயமற்றதாக இருக்கணும், அன்பு நல்ல மனசாட்சி இருக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அன்புன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு அந்த அன்பை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி அவன் வெளிக்காட்டலாம்னா, மாய்மாலமாக கூட அன்பை காட்டலாம். அன்பாக இருக்கிறேன் அன்பாக இருக்கிறேன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு அவன் அந்த அன்பையே ஒரு வேஷமாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஏனென்றால் அன்பு அப்படின்றது சில விதங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ எல்லா குணங்களையுமே நம்ம வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? உதாரணமாக ஒருவரை ரொம்ப இரக்கம் உள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அந்த இரக்கம் உள்ளவர்னு எப்படி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெளிப்பாடு ஒன்று இருக்குது. அவர் காட்டுற கருணை, அவர் கொடுக்குற உதவிகள், அவர் பேசுகிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ஓஹோ ரொம்ப இரக்கம் உள்ளவர் அப்படின்னு நம்ம உடனே அவருக்கு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி பேசுனீங்க பாருங்கள், சாந்தம் அப்படின்னு பேசுனீங்க. இப்போ சாந்தம் அப்படின்னா நம்ம சாந்தம்னு தலைப்பை பார்த்த உடனே ஒரு குறும்படம் எடுத்திருக்காங்கன்னு உடனே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, எங்கே இவங்க சாந்தமாக இருக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். அப்போ அவங்க சாந்தத்தை ஏதாவது ஒரு செயலினால் வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவர் சாம்பார் ஊற்றுறாரு, சாம்பார் ஊற்றிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பற்றி கரெக்டாக கேட்டிருக்கீங்க, உப்பு இல்லை அப்படின்றாரு. அப்போ சொல்கிறது எப்படி சொல்கிறாரு? அது உண்மை தான், அவர் சொன்னார், உண்மையாக தான் சொன்னார். ஆனால் அது சொல்கிறது எப்படி சொன்னார்? கடுமையான முகத்தோடு சொல்கிறார். அப்போ உடனே முடியும், இன்னும் சாந்தமே இல்லாமல் இருக்கார் அப்படின்னு நம்ம உடனே கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக தான் அப்படி எடுத்திருக்காங்க அவங்க. மற்றபடி ரொம்ப சாந்தமான மனுஷன் தான் நினைக்கிறேன் இல்லையா? பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுற மாதிரி இருக்குது. என்ன அப்படி தான் பார்த்தேன் நான் பார்த்த தெரில, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன்னு என்னன்னு தெரில, பட் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டு சாந்தமாக கோபமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்பப்போ அப்படி அம்மா வாமான்னு வந்துடுது, நடுவில் நாடகத்தில் கூட சேர்ந்து வந்துடுது அது என்ன, அதனால சாந்தமாக. ஆனால் இப்போ சாந்தோன்னு தலைப்பு போட்ட உடனே நம்ம எப்படி தேடுறோம்? அவங்க செயல்களில் சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு தேடுறோம். இப்போ அதே போல தான் அன்பு அப்படின்னும் போது நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா, அன்பாக எப்படி பேசுவாங்க, அன்பாக எப்படி நடந்துக்கிடுவாங்க நம்ம உடனே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, உண்மையான அன்பே இல்லாமல் அன்பு இருக்கிற மாதிரி என்ன பண்ண முடியும், நடிக்க முடியும். அந்த சாந்தம் இதில் திருப்பி அந்த எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். அந்த சூப்பர் மார்க்கெட் காட்சியை பார்த்தீங்களா? சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளே இறக்கி விடும்போது எப்படி இறக்கி விட்டார்? இப்போ சீக்கிரம் போய் வாங்கிட்டு ஓடிவா ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஒரு கடுமையாக ஒரு வார்த்தை சொல்லி போய் வாங்கிட்டு வர சொல்லி விரட்டினார் இல்லையா? உள்ள ஒரு பிரதர் பிரைஸ்லாட் பிரதர்னு என்ன சொன்னார்? எப்படி? ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃபா? யார் சொன்னது? அதை யார் சொல்கிறது? யார் பிரைஸ்லாட் சொன்னவரா? ஓ இவர் சொல்கிறாராம்மா, நான் ஃபுல்லாக கேட்கல. பாரு கரெக்டாக இதில் எல்லாம் டீனேஜ் பிள்ளைங்க தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுது. என்ன ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃபா? சரி, நல்லா இருக்கு டைலாகு. சரி, அப்போ இவர் இவ்வளோ நேரம் கடுகு போட்டால் பொரிஞ்சிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் வேற ஆளை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப சாந்தமாக பேசி, ரொம்ப அன்பாக பேசி, ரொம்ப நல்லவராக என்ன பண்ணுறாரு, தன்னை காமிக்கிறாரு. அப்போது நம்ம என்ன நினைப்போம்னா, இப்போ வெளியிலேருந்து பார்த்தவர் நிச்சயமாக என்ன சொல்லி நினச்சிட்டு போயிருப்பாரு, பா என்ன ஒரு அருமையான ஒரு புருஷன், இவ்வளோ சாந்தமாக அன்பாக பிள்ளைகளெல்லாம் கூட்டு வந்து, மனைவியெல்லாம் கூட்டு வந்து இவ்வளோ அருமையாக ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறாரே நினச்சிட்டு தன்னை கூட மனசாட்சியில் குத்தப்பட்டவராக கூட போயிருக்கலாம். ஆனால் உண்மை கதை எப்படிப்பட்டது?
அது வேற கதை. அப்போ அதே மாதிரி அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம காண்பிக்கிறது எப்படின்னு நம்ம சில விதங்களை மட்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டு, சில முறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அன்பா இருக்கிறது போல ஒரு ஜோடனை பண்ண முடியும், ஒரு வேஷம் போட முடியும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேஷம் போட்டு நானும் எப்படி இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன். யாருக்காக? பார்வையாளர்களுக்காக, படத்துக்காக, பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காட்சி காட்டணும்னு சொல்லி அன்பா இருக்கிறது மாதிரி செயல் பண்ணலாம். ஆனால் பைபிள் அது அன்புன்னு சொல்லலை, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்னா மாயமற்றதாக இருக்க வேண்டும். மாய்மாலம் பண்ணாமல் நடிக்காமல் நீங்கள் எப்படி இருக்கணும், உண்மையாகவே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அன்பாக இருக்கிறது போல நடிக்கவும் முடியும். அப்படி நடித்து நம்ம அன்பை காட்டுறோம் அப்படின்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு இல்லைன்னா சுத்தமான அன்பு கிடையாது, அது ஒழுக்கமான அன்பு கிடையாது, அது நேர்மையான ஒரு அன்பு கிடையாது. அப்போ எதில் நாம் திருமண வாழ்க்கை நம்மை ஒழுங்குபடுத்துதுன்னு சொல்லும்போது எதில் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எதில் சுத்தமாக இருக்கணும்னா அன்பில் சுத்தமாக இருக்கணும். நான் அன்பை சும்மா நான் ஏதோ ஒரு செய்கைகளால், ஒரு பேச்சினால, ஒரு நடவடிக்கையினால நான் வெளித்தோற்றத்தில் காண்பிக்கிறதுல திருப்தி கொள்வது அன்பு கிடையாது. உண்மையாக இருதயத்தில் அது இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதனால பாருங்கள், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாய்மால வேஷம் போடுறதுனால மனைவிக்கிட்டே அன்பாக இருக்கிற மாதிரி அன்பாக இருந்துக்கிடுவாங்க. வீட்டில் அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்பாக இருக்கிற மாதிரி பேசிக்கிடுவாங்க, அப்படியே எல்லாம் உதவி செய்கிற மாதிரி செஞ்சுக்கிடுவாங்க. அப்போ மனைவிக்கு சந்தேகமே வராது, இவர் நம்ம மேலே தான் உருகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சில வேளையில் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு செய்தி வரும், இவர் இங்கேயும் அன்பாக இருக்கிறாரு, ஆஃபீஸ்லேயும் எப்படி இருக்காரு, ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னு தெரியும். அப்போது அப்படி தெரியும் போது மனைவி முக்கால்வாசி நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா போய் சொல்கிறீங்க, புருஷன் அப்படி கிடையாது, அவர் அப்படியே அன்பில் உருகுவார். ஆனால் அவர் எங்கே உருகுவார், இங்கேயும் உருகுவார், அங்கேயும் என்ன பண்ணுவார், உருகுவார். இது என்ன இல்லைன்னா தூய்மையான அன்பு கிடையாது. அப்போ அன்பிலே எப்படி இருக்கலாம்னா மாய்மாலமாக இருக்கலாம். அப்போ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கு, சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு, கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு விதமான வேஷம் ஒன்றை போட்டுட்டு இன்னொரு பக்கம் எப்படி இருக்கலாம், இருதயம் முழுவதும் அன்பற்றவர்களாக இருக்கலாம். உள்ளத்தில் உண்மையான அன்பு கிடையாது. ஆனால் சும்மா தோற்றத்துக்காக மற்றவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கலாம், ஓ இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்கன்னா நம்மளும் அப்படி செஞ்சு உண்மையாக இருக்கிறது போல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ப வைக்கலாம், நம்ம அவங்கள எப்படியாவது நம்ப வச்சிடலாம். சில பேர் அவங்க நினைப்பாங்க, ஓகே அன்பாக இருக்கணும்னா நம்ம ஏதாவது பணத்தை செலவு பண்ணிட்டா இவங்க அப்படியே மயங்கிடுவாங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க சில பேர். அதனால் பணத்தை வாரி இறைக்கிற மாதிரி இறைச்சி அவங்கள அப்படியே நம்ப வச்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை உண்மையான அன்பா, இருதயத்துலேருந்து அன்பு இருக்கவே. சில பேர் தேனொழுக பேசுவாங்க, அவங்க பேச்சை கட்டவுடனே எல்லாரும் மயங்கிடுவாங்க, அப்பா இன்னும் அன்பாக இருக்கிறாரு, இந்த அம்மா எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே மயங்கிடுவாங்க. பாருங்கள், எல்லாம் உருகி எல்லாம் நம்பி இருக்கும்போது உண்மையான நிலையோ அப்படி இருக்கும், வேறு விதமாக இருக்கும். தெலைலாளுடைய அன்பு அப்படி தானே இருந்தது. சிம்சோன்கிட்ட என்ன அன்பாக பேசுனா, உருகி உருகி பேசுனா, உன்னோட பலம் எங்கே இருக்கிறது, நான் எவ்வளவா உன்னை நேசிக்கிறேன், உன் பலத்தினுடைய ரகசியத்தை சொல்லுன்னு அவனுடைய ஜீவனே கசப்பாகிற வரைக்கும் பேசி விட்டா பாருங்க. எல்லாம் பேசி இவன் பாவம் அந்த லவ் சிக் பப்பின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அன்புலே மயங்கி போய் கடைசியில் தன்னுடைய ரகசியத்தை வெளியே சொன்னார். சொன்ன பிறகு அவர் சொன்ன வார்த்தை, பெலிஸ்தியர் உன்மேல் வந்திருக்கிறார்கள். இவர் எப்பொழுதும் போல எழுமுனா பலன் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பாருங்க, ரொம்ப வேதனை என்னன்னா அந்த காட்சியில் தெலைலால் அதுக்கப்புறமா அந்த இடத்துல பார்க்க முடியல. இவ்வளோ நேரம் அவன்கிட்ட பேசி அவனுடைய நம்பிக்கையை வாங்கிட்டு அவனை நம்ப வச்சு எல்லா ரகசியத்தையும் வாங்கின பிறகு ஆளையே காணோம். அப்போ இவ்வளோ நேரம் அவள் போட்டதெல்லாம் என்னது, ஒரு வேஷம். அவள் காரியம் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே பெலிஸ்தியர்கள் அவள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ இவனை மட்டும் எங்களுக்கு பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளோ காசு கொடுப்போன்னு. அவ்வளோதான். அந்த காசுக்காக ஒரு மனிதனை நம்ப வைத்து உண்மையாக அவனை நேசிக்கிறேன் என்று ஒரு பெரிய நியாயாதிபதியை நம்ப வச்சு அவனை அப்படியே கவிழ்த்தி விட்டா பாருங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அன்பு கூட எப்படி இருக்க முடியும், மாய்மாலமாக இருக்க முடியும். குடும்பம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஒழுங்குற வாழ்வதற்கு. ஒழுக்கமுள்ள வாழ்க்கை என்பது அன்பாக இருப்பது போல நடிப்பதல்ல, தூய்மையான அன்புள்ளவர்களாக இருப்பது. அந்த தூய்மையான அன்பு என்பது எப்படின்னா, சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கிற அன்பு, நல்ல மனசாட்சியிலிருந்து பிறக்கிற அன்பு, மாயமற்ற விசுவாசத்திலிருந்து பிறக்கிற அன்பு. அதனால தான் 1 பேதுரு 1:22 வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. 1 பேதுரு 1:22 உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால்
சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறணும்? சரி, அதுக்கு முன்னால ஊக்கமா அன்பு கூறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கு? சுத்தமான இருதயத்தோட. இருதயம் சுத்தமா வச்சுக்கிட்டு ஊக்கமா என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அப்போ இருதயம் சுத்தம் இல்லாமலே என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, அன்பு கூற முடியும். இருதயம் சுத்தமா இல்லாமலே அன்பான வார்த்தைகள் பேச முடியும், அன்பான செயல்கள் செய்ய முடியும். யாரை எப்படி நம்ப வைக்கிறது, எப்படி அவங்கள திருப்திப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற விதமாக அன்பை வெளிப்படுத்திட்டு இருதயம் சுத்தம் இல்லாமலே இருக்க முடியும். அதுவல்ல தேவன் எதிர்பார்க்கிற ஒழுங்கு. இன்னும் நீங்கள் ரோமர் 12:9 வாசித்தால், ரோமர் 12:9, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த மாயமற்ற அன்புக்கு ஒரு முன்னடையாளமாக தன்னை காண்பித்தார். உண்மையான அன்பினால் அவர்களை நேசித்தார். அதே சொல்லுகிறது, யார் மேல் அவர் அன்பு வைத்தாரோ முடிவு பரியந்த அவர்களை அன்பு கூர்ந்தார். அந்த அன்புல மாயமும் இல்லை, மாற்றமும் இல்லை. பாருங்க, அப்படியே இருந்தார். மற்றவங்க மாறினாங்க, இயேசுகிட்ட சவால் விட்டாங்க. எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், உண்மை கடைசி வரைக்கும் பின்பற்ற, காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? எல்லாரும் மறுதளித்தால் நான் மறுதளிக்க மாட்டேன். பேச்செல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஆனால் எல்லாரும் மாறிட்டாங்க. மாறாத ஒரே ஒருவர் யாருன்னா இயேசு மாத்திரத்தான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, மாய்மாலமான அன்பு கிடையாது, மாறுகிற அன்பு கிடையாது. உண்மையாக ஜெனுவனாக அவர் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, அன்பினால சும்மா பேச்சில் இல்லை, வேதம் சொல்லுகிறது தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதிலும் ஒரு பெரிய அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த அன்பினால் அவர் அவ்வளவு நேசித்தார். அதான் உண்மையான அன்பு. கடைசி வரைக்கும் உயிரை கூட கொடுக்கிறதுக்கு தயங்காத ஒரு அன்பு. அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சுத்தமுள்ள அன்புள்ள இடம் தான் எதுன்னு கேட்டால் திருமணம். சுத்தமான அன்பு, மாய்மாலம் இல்லாத, வேஷம் இல்லாத ஒரு அன்பு. ஆமாம், அந்த அன்பினால் என்னுடைய இருதயம் நிரப்பப்பட வேண்டும். இந்த அன்பு எங்கிருந்து வருகிறது? ரோமர் 5:5 பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் மாய்மாலம் இல்லாமல் இருக்கிறதை போல அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா மாயமில்லாத ஒரு அன்பு, மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் எதற்காக நீங்கள் உண்டாக்குனீங்கன்னு கேட்டால், சுத்தமான ஒரு அன்பை நான் வெளிப்படுத்துறது தான் எனக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய இல்லங்களையும் தேவன் சுத்திகரிப்பாராக. சுத்தமான அன்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் தருவாராக. இன்றைக்கு அநேக வெளியில் சில குடும்பங்களுடைய சம்பவங்களை கேட்கும்போது ரொம்ப மனதுக்கு வேதனையாக தான் இருக்கும். சில பேர் திருமணமானவர்கள் திருமணத்துக்கு முன்பாக அந்த கணவனை, தான் திருமணம் செய்ய போகிற கணவனை, திருமணம் செய்ய போகிற மனைவியை உளமாற நேசித்து நம்பி அவங்க திருமணத்துக்கு ஒத்துக்கொள்கிறாங்க. ஓகே, நிச்சயமாக என்னை அவர் காப்பாற்றுவார், நிச்சயமாக என்னோட இருப்பார், நிச்சயமாக அவருடைய இருதயம் என் மேலே இருக்கும் அப்படின்னு நம்பி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி முடித்த பிறகு கண்டுபிடிக்கிறாங்க, அவருடைய இருதயத்தில் என்ன இல்லை? சுத்தம் இல்லை. அவருடைய இருதயம் நேர்மையாக இல்லை, அவருடைய இருதயம் ஒழுங்காக இல்லை, அவருடைய அன்பு எப்படி இல்லைன்னா அந்த வரையறைக்குள்ளே இல்லை. அவர் அன்பாக இருக்கிறேன்னு வாயில் சொல்கிறாரே தவிர வாழ்க்கையில் என்ன பண்ண முடியலை, நம்ப முடியலை. அதில் உண்மைத்தன்மை இல்லை. சில வெளியில் சில பொருட்களை சில பேர் தெரியாமல் மலிவு விலையில் கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து கண்டுபிடிப்பாங்க அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள் என்று சொன்னால் கலப்படம் நிறைந்த பொருள்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா? வெளியில் பார்க்கும்போது நல்ல ஷைனிங்காக தான் இருக்குது, பார்க்கும்போது பேக்கெட் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது, உள்ளே இருக்கிற பொருள் எப்படிப்பட்டது? கலப்படம் நிறைந்ததாய் இருக்கிறது. சில வெளியில் பொதுவாக சொல்கிறது, இந்த ஒரிஜினல் பொருளை விட டூப்ளிகேட் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷைனில் தான் இருக்குமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷைன் தான்
இருக்கும். அளவுக்கு மிஞ்சி ரொம்ப பளபளப்பாக இருக்கும், ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும். ஏனென்றால் சந்தேகமே வந்துடாத அளவுக்கு, ஏன் சந்தேகத்தெல்லாம் தவிடுபடியாக்கி நம்பக்கூடிய அளவில் என்ன பண்ணணும்னா அப்படி பளபளன்னு இருக்கும். அதை பார்த்தோன்னு எல்லாம் வாங்கிடுவாங்க, அதான் ஒரிஜினல்ஸ். ஆனால் வாங்கி பயன்படுத்த பிறகு தான் தெரியும் இதில் என்ன இல்லை, உண்மைத்தன்மை இல்லை. அநேகருடைய அன்பு கூட அப்படி தான், வெளியே பார்க்கும்போது அப்படியே பயங்கர பளபளப்பாக தான் தெரியும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் போய் பார்க்கும்போது எப்படி இருக்கிறாங்க, அன்பற்றவர்களாய் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்துருக்கேன், கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாங்க, எல்லாம் கல்யாணம் முடித்த உடனே அன்பை எதிர்பார்த்து மனைவி போனால் அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, சும்மா நான்லாம் அன்பாக இருக்கெல்லாம் எதிர்பார்க்காத, எங்கள் அம்மாக்காக தான் கல்யாணம் பண்ணேன், எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால் கல்யாணம் பண்ணேன், என்ன நான் காசை கொடுக்குறேன் வாங்கிட்டு பேசாமல் இரு, பிரச்சனை எதுவும் பண்ணாது, மற்றபடி உன்னை எனக்கு அப்பமும் பிடிக்கல இப்பவும் பிடிக்கல. எப்போ சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி முடித்த பிறகு சொல்கிறாங்க. அதனால் எத்தனை பேர் வேதனையில் வாழ்கிறாங்க தெரியுமா? உண்மையான அன்பை தேடி ஏமாறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. திருமணம் எதற்காக வைக்கப்பட்டதுன்னா ஒரு ஒழுங்கு கொண்டு வர்றது தான். என்ன ஒழுங்குன்னா, அன்பில் மாயம் இல்லாமல் இருக்கணும், பியூரிட்டி இன் லவ். அதில் நம்ம நேர்மையாக இருக்க வேண்டியது அவசியம். நான் திருமணமாக போகிறவர்களையும் சொல்லுவேன், திருமணமானவர்களையும் சொல்லுவேன், அன்பு என்பது தேவன் நம்முடைய இருதயத்தில் ஊற்றின ஒரு தெய்வீக குணம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அது அவருடைய தெய்வீக குணம். அது நமக்குள்ளே இருக்குமானா, கர்த்தர் நமக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவன், அந்த ரெண்டு பேருக்குள்ள அன்பு இருக்குமானா, அந்த அன்பு எப்படி இருக்கணும், மாயம் இல்லாத அன்பு இருக்கணும். வேஷம் போடாமல் ஒரு அன்பு இருக்கணும். உலகத்துக்காக ஒரு வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வேற விதமான ஒரு தோற்றத்தை காட்சியை காட்டுறது இல்லை. உண்மையான ஜெனுவின் லவ் ஆண்டவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட அன்பு இருக்குமானால் அந்த திருமணம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு திருமணமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ஆண்டவரே என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நம்ம ஜெபம் ஒருமுகப்படுத்தும். என் இருதயம் நான் ஒன்றையே சிந்தித்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒரே அன்பினால் நாங்கள் நிரப்பப்படுவதற்கு கணவன் மனைவிகளை இன்றைக்கு ஒரே அன்பினால் நிரப்பும். வெவ்வேறு அன்புகளால் பிரிந்து பலவிதங்களில் அன்பு பல திசைகளில் பாய்ந்து ஓடுகிறதா இருக்கக்கூடாது, பல பேர் மேலே இருக்கக்கூடாது. ஒரே அன்பு, கமிட்டட் இன் லவ், பியூர் லவ், பீங் ஜெனுவின் இன் லவ். அந்த ஒருவரோட கமிட்டடாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய நாம மகிமை. முதலாவது எதில் பியூரிட்டி, கண்ட்ரோல் எதில் இருக்கணும்னு கேட்டால் அன்பு, பியூரிட்டி இன் லவ். ரெண்டாவது ஒன்று சொல்லுவேன், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஐ செட் பியூரிட்டி இன் லவ். எதற்காக திருமணம் என்றால் ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர்றது. எதில்? அன்பை சுத்தமாய் காத்துக்கொள்றது, அதான் திருமணம். ரெண்டாவது, திருமணம் எந்த ஒழுங்கை கொண்டு வரணும்னு கேட்டால் பியூரிட்டி இன் லாயல்ட்டி. ஒருவருக்கொருவர் நேர்மையாக உண்மையாக வாழ்வதற்கு சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேர்மையில் உண்மையில் சுத்தமுள்ளவர்களாக இருப்பதுக்கு தான் திருமண வாழ்க்கை. வேதம் கிளியராக சொல்லுது பாருங்க, வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும் என்று போட்டிருக்கு. நான் இதை ஒரு ஃபேமிலி கேம்பில் வேறு மாதிரி கொஞ்சம் இன்னும் அந்த வசனங்கள் அந்த மொத்த பேசேஜையும் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அதனால் நான் விட்டுறேன், இந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போக விரும்பலை. பட் நான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் இந்த வசனத்தை எடுத்து நான் திருமணமாக போகிற பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப பர்சனலாக அநேக காரியங்களை நான் பாடமாக இது எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த கவுன்சிலிங் கிளாஸஸில். பட் இதில் முக்கியப்படுத்த விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டால், நேர்மையாக உண்மை உள்ளவர்களாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் வாழ கர்த்தர் வைத்த வரையறை தான் என்னன்னு கேட்டால் திருமணம். திருமணம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் மாமிச உணர்ச்சிகள் இருக்கிறது, இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட உணர்ச்சிகள். ஆனால் அந்த உணர்ச்சிகளுக்கு தேவன் ஒரு எல்லை வச்சிருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளே அந்த உணர்ச்சிகளை அவன் பயப்படாமல் அவன் களங்கமில்லாமல் பயன்படுத்துவதற்கு தேவன் வைத்த ஒரு வரையறை எல்லை என்னன்னு கேட்டால் திருமணம். அந்த எல்லையை தாண்டி
தன்னுடைய மாமிச உணவுகளை ஒருவன் பயன்படுத்தவோ அதை உபயோகப்படுத்தவோ அவன் முயற்சி எடுக்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, தேவன் எந்த நோக்கத்துக்காக திருமணத்தை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை அவன் குலைக்கிறான், அல்லது தேவ சித்தத்தை உடைக்கிறான், தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. அப்போ திருமணம் எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார்னு கேட்டா, ஒரு வரையறை இருக்கு, ஒரு ஒழுங்குல, ஒழுக்கத்துல. எதுல ஒழுக்கம்னா, என்னுடைய நேர்மையில. சில திருமணங்கள்ல இந்த வாக்குமூலம் வாங்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தையை கவனிச்சிருக்காங்க. சொல்லுவாங்க, பிறர் முகம் காணாமல் உன் ஒருத்தியை மாத்திரம் நான் என் ஜீவிய காலம் எல்லாம் நேசிப்பேன். பிறர் முகம் காணாமல் நான் உன் ஒருவனை மாத்திரம் நேசிப்பேன், உனக்கு உண்மையாயிருப்பேன் என்று வாக்கு கொடுப்பாங்க. அப்ப அது என்ன கருத்து சொல்றாங்கன்னு சொன்னா, நீ இந்த உலகத்தில் அநேக பேரோட பழகலாம், அநேகர் உனக்கு அறிமுகமானவர்களா இருக்கலாம், அநேகரோடு நீ பழக வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்படலாம். ஆனா மனதளவில் நெருக்கமாக அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் யாருன்னா கர்த்தர் உனக்கு கொடுத்த துணை தான். அந்த எல்லையை தாண்டும் போது தேவன் உண்டாக்கின நோக்கத்தை நம்ம என்ன செய்யறோம்? குலைத்து போடுறோம். அதனால பாதிப்படைவோம். இந்த வசனத்தின் பகுதியை கடைசிக்கு நீங்க வருவீர்களானா, 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாமா? எதுக்குன்னா, எதுக்கு? உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கு. இந்த காரணத்தை தவிர வேற எதுக்காகவும் பிரியவே கூடாது. 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், அந்யோன்யமாக இருக்கணும். அது கூட ஜெபம்னு வந்தால் கூட 2 பேரும் சம்மதிக்கணுமா? கணவன் மனைவி பிரிந்து போகிறத சம்மதிக்கணும், மனைவி கணவன் பிரிந்து போகிறத சம்மதிக்கணும். கணவன் இஷ்டத்துக்கு அப்பப்போ ஃபாஸ்டிங்னு ஓடிட முடியாது. மனைவி ஃபாஸ்டிங் மீட்டிங் அங்கே சுத்துற இங்கே சுத்துறன்னா ஓட முடியாது. கணவன் பெர்மிட் கொடுக்கணும். பெர்மிஷன் கொடுத்தா தான் 2 பேர் பிரியணும்னு போட்டிருக்கு. அது கூட எவ்வளோ நாள் பிரியலாம்? சில காலம். சில காலன்றதை டிஃபைன் பண்ண முடியல, பட் சில காலம்ன்றது ரொம்ப கம்மி காலம், அதான் அர்த்தம். அதிக காலத்துக்கு பிரிஞ்சிருக்க கூடாது. 2 பேரும் கொஞ்ச காலம் தான், அது டைமே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாரு. கொஞ்ச காலம் தான் பிரிஞ்சிருக்கலாம், சம்மதிச்சு தான் பிரிஞ்சிருக்கலாம். அதுவும் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கலாம். ஒருவரை ஒருவர், மற்றபடி ஒருவரை விட்டு ஒருவர் என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாதுன்னு சொல்லி போட்டுட்டு உடனே அடுத்த வார்த்தை முடிக்கிறாரு பவுல், உங்களுக்கு விரதத்துவம் இல்லை, நீங்க சன்னியாசியா இல்லாததுனால சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணும்? திரும்பி மறுபடி கூடி வாழ்ந்துருங்கன்றார். அப்படின்னா செப்பரேஷன் இஸ் நாட் பெர்மிட்டட். சொல்ல, தனியா இருக்கிறது உனக்கு ஆபத்து. தனியா இருந்தனா உனக்கு ஆபத்து இருக்கு. அதனால ஜெபம்னு சொல்லி கூட போய் என்ன பண்ணிட விழுந்துடக்கூடாது. உபவாசம்னு போய் பிசாசுனால சோதிக்கப்பட்டுறக்கூடாது. ஜெபமோ உபவாசமோ எதுவாக இருந்தாலும் சம்மதத்தினாலே சில காலம் மாத்திரம் அவங்க பிரிந்திருந்து ஒன்றா சீக்கிரமா சேர்ந்து வாழ்ந்துடணும். அல்லது சோதிக்கிறதுக்கு யார் சுத்தி இருக்கா? எவனை விழுங்கலாமோ வென்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வீக்னஸ்ல எப்படி ஒரு மனுஷனை வீழ்த்தலாம் என்று அவன் காத்து கொண்டே இருக்கிறான். அதுல ஒருவரை அவன் விட்டு விட போறதே இல்லை. திருமணம் எதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா பாதுகாப்புக்காக. அதை மறந்துடாதீங்க. ஒரு மனுஷனுக்கு நல்ல பாதுகாப்பு கர்த்தர் வச்சிருக்கிறது என்னன்னா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மனைவி. ஒரு மனைவிக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல பாதுகாப்பு யாரு சொல்லுங்க? கணவன். ஆமா, அவங்களோட இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஒருவரோடு ஒருவர் இருக்க எப்பவுமே பிரியப்படுங்க. சில பேர் மனைவி இல்லாத இடம் தான் பாதுகாப்பு என்னன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி போய் விழுந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்படி கிடையாது. சில பேர் மனைவியை ஏதோ பெரிய ராட்சசி மாதிரி பார்க்கிறார்கள், மனைவியவே சிங்கம் போல பார்க்கிறார்கள். அப்படி இல்லை. 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அது ஏதேன் தோட்டத்திலேருந்து இன்னை வரையும் அதான் உண்மை. அந்த ஏவாள் சர்ப்பத்தின் இடத்துல எவ்வளோ நேரம் பேசினான்னு தெரியல, ஆனால் பேசும்போது கூட ஆதாம் இல்லை என்பது தான் நம்ம பார்க்குறோம். அதோட விளைவு என்னென்னா, அவள் தன்னுடைய பாதுகாப்பை இழந்து போனாள். அதனால் 2 பேருமே சேர்ந்து பாதிப்படைந்தார்கள். ஒழுக்க வாழ்க்கையில் கூட கூடுமான வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருப்பதே நலம். எல்லா இடத்துலையும் சேர்ந்து இருப்பது நலம். எல்லா இடத்துக்கும் வேலைக்கெல்லாம் மனைவியை கூட்டு போக முடியாது இல்லையா?
தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கிறது. அங்கே தனியாக தான், வேலைக்கு தனியாக தான் போகணும். அப்பவும் நம்முடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருந்து, என் மனைவியை நான் நேசிப்பேன், என் கணவனை நேசிப்பேன், அதை தவிர வேறு ஒருத்தருக்குள்ளேயும் என் அன்பை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன்ற உறுதி இருக்கணும். ஆனால் எப்பொழுது எல்லாம் சேர்ந்து போகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் யாரோடு போவது நல்லது? கர்த்தர் கொடுத்த, பேச மாட்டீங்களே, கணவனோடு மனைவியோடு சேர்ந்திருப்பது நல்லது. எங்கே போனாலும் சரி, ஒன்றா சேர்ந்து போகிறதும் ஒன்றா சேர்ந்து எல்லா காரியங்களையும் செய்வதும் எப்பொழுதுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது எப்பொழுதுமே நமக்கு நல்லது. அதை கூடுமான வரைக்கும் நம்ம எப்பொழுதும் காத்துக்கொள்வது நல்லது. மனைவியையோ கணவனையோ ஒரு பாரமாகவோ பிரச்சனையாகவோ ஒரு பெரிய தொந்தரவாகவோ நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம இப்போ எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ பிசாசு என்ன ஆயிடுவான்? ரொம்ப சந்தோஷமாயிருவான். பரவாயில்ல, அவரே விட்டு கொடுக்குறாரு, அந்த அம்மாவே விட்டு பிரிஞ்சு நிற்கிறாங்க, இனி அவங்கள என்ன செய்யலாம்? சோதிக்கலாம். அதனால் நான் பெரிய வல்லவன் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. பெரிய ராட்சதர்களே அவன் என்ன செய்திருக்கிறான்? கவிழ்த்திருக்கிறான் இல்லையா? சிம்சோன் அடிக்கடி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிம்சோன் ஒரு பெரிய பலசாலி, தேசத்துக்கே நியாயாதிபதி, அவனே கவிழ்த்து விட்டான் பாருங்க. அப்போது நம்மெல்லாம் ஏமாத்திரம் இல்லையா? வேணும் சொல்லுது, பிசாசானவன் உங்களை தூண்டாதபடிக்கு சேர்ந்து வாழுங்க. உங்களுக்கு ஏன்னா விரதத்துவம் இல்லை. அதுக்குன்னு வரம் பெற்றவங்க சில பேர் இருக்காங்க. விரதத்துவக்குன்னே வரம் பெற்றவங்க இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ சோதிக்கப்பட்டாலும் அந்த ஃபீல்டில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? விழவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க விரதத்துவத்திற்காகவே பிறந்தவங்க, அன்னகர்களாக பிறந்தவங்க இருக்கிறாங்க, அந்த கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிருபை இல்லாதவங்க என்ன செய்யக்கூடாது? கிருபை இருக்கிறது போல பயில்வான் மாதிரி போயிட்டு வந்துட்டு பலவீனனா உள்ளே வரக்கூடாது. அதனால் நம்ம எச்சரிப்போம், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த பகுதியில் இருந்தால் தேவன் எதற்காக திருமணத்தை உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நாம் முழுமையாக நிறைவேற்றுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்போ முதலாவது எதில் சுத்தமாக இருக்கணும்? ஒழுக்கம் எதில் வரையறை இருக்கிறது என்று சொன்னால் அன்பில் மாயமற்றவர்களாய் சுத்தமாக இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, நம்முடைய நேர்மையில் உண்மையில் ஒருவருக்கொருவர் நாம் அந்தரங்க வாழ்க்கையில் நேர்மை உள்ளவர்களாய் ஒழுக்கம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். இது ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு பகுதியில் சுத்தமாக இருக்கணும். எதில் என்று கேட்டால் லூக்கா 1:6 பாருங்கள். லூக்கா 1:6 அங்கே வாசிக்கும்போது அங்கே எலிசபெத் சகரியாவை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மூணாவது, எதில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னா பியூரிட்டி இன் ஃபாலோவிங் த லா ஆஃப் த லார்ட். தேவனுடைய நீதி நியாயங்களை பின்பற்றுவதில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நீதி நியாயங்களை பின்பற்றுவதில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, தேவனுடைய நியாயங்கள் நீதிகள் என்பது யாருக்காக கர்த்தர் கொடுத்தார்னா நம்முடைய நலனுக்காக, நம்முடைய பயன்பாட்டுக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நம்புறீங்களா? நீங்கள் நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது, இப்போ நம்ம ஆவடியிலே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ சிக்னல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இது மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷனுக்குள்ளே வந்ததுனால, இப்போ எல்லா இடமும் சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்ததுனால இப்போ சிக்னல் வைக்கிறாங்க. இப்போ சிக்னலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் சிக்னல் வைக்கிறாங்க அப்படின்னா, வண்ண விளக்கு போட்டு நல்லா நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னா வச்சுருக்காங்க. டிஸ்கோ லைட் மாதிரி போட்டு காட்டுறக்கா? எங்களுக்கும் இருக்குது, அம்மா ஊர்லேயும் சிவப்பு இருக்குது, அப்புறமா ஆரஞ்சு இருக்குது, அதுக்கப்புறமா ஆம்பர் இருக்குது, அதுக்கப்புறமா க்ரீன் இருக்குதுன்னு காட்டுறதுக்கா? இல்லை. எதுக்காக வச்சுருக்காங்க? அது ரூல்ஸ் எதுக்காக வச்சுருக்காங்க? சரி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். வெரி குட். சேஃப்டி, வெரி நைஸ். சேஃப்டி. ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் யாருக்கு தான் பாதுகாப்பு? நமக்கு தான் பாதுகாப்பு இல்லையா? அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. யாருக்கா வச்சுருக்காங்க? வண்டியை டெஸ்ட் பண்ணுறக்கா? யாருக்கு? வெரி குட். பசங்க பாருங்கள் என்ன சந்தோஷமாக இருக்கானு. ஃபேமிலி மீட்டிங்கில் வருங்கால சந்தேகம் தான் ரொம்ப. வண்டி வேகமாக ஓட்டி மோதிடக்கூடாது, யாரோ ஒருத்தரை மோதிடக்கூடாது. இது எங்கே வைப்பாங்க? அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுடைய கிராசிங், ஜீப்ரா கிராசிங் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நிறைய பேர் நடந்து வருவாங்க, பாதசாரிகள் அவங்க கடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே போய் மோதி இன்னொருத்தருக்கு ஆபத்து கொண்டு வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பீடை வலுக்கட்டாயமாக குறைக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த லாவை நீ ஃபாலோ பண்ணால்
நீ பாதுகாப்பாக நீ போய் ஊர் போய் சேரலாம். அது மாத்திரம் இல்லை, மற்றவர்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ரூல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ரெட் லைட் போடுறது எதுக்கு? ஒருத்த மோதிட்டு சாகக்கூடாதுன்னா இல்லையா? அங்கே நாலு பக்கமும் வண்டி வந்துட்டு இருக்கோம். 3 பக்கம் ரெட்டை போட்டு ஒரு பக்கம் மட்டும் என்ன பண்ணுறாங்க, க்ரீனை போடுறாங்க. அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, போக தான் போகிற, மேலே போயிட போகிற, எங்கே போ, வீட்டுக்கு போய் சேரு அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்புக்காக தான் அந்த சிக்னலை வைக்கிறாங்க. இப்போ ஹெல்மெட் எதுக்கு போட சொல்கிறாங்க? வெரி குட், பாருங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கார் அவர். கீழே விழுந்துட்டா தலையை பாதுகாக்கிறதுக்காக ஹெல்மெட் போட்டிருக்காரு. நம்ம என்ன பேசவே விட மாட்டார் போல, அவரே பேசி முடிச்சிருவார். சரி, ஆனால் சில பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ ஹெல்மெட்டை வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு இந்த சீட்டு கீழே ஒரு டப்பா ஒன்று இருக்குது பாருங்க, உள்ளே மாட்டிக்கிடுவாங்க. ஒருத்தர் பார்த்தேன் அன்னைக்கு ஹெல்மெட் அப்படி கையில் மாட்டிக்கிட்டு போகிறாரு. இது எதுக்கு ஹெல்மெட்டு? ஹெல்மெட்டு கையில் மாட்டிக்கிட்டு போகிறாரு. நான் பின்னாடி வண்டி வந்துட்டே இருக்கேன், இவர் கையில் மாட்டிக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்காரு. தூரத்தில் ஒரு வெள்ளைச்சட்டையை பார்த்தோட டப்புன்னு எடுத்து மாட்டினார். மாட்டிக்கிட்டு திருப்பி நல்ல பிள்ளை மாதிரி வண்டி ஓட்டு போனார். அந்த வெள்ளைச்சட்டை தாண்டின உடனே திருப்பி கையில் மாட்டிக்கிட்டார். யாருக்கு இந்த வேஷம் போடுறாருன்னே புரிய மாட்டேங்குது. அப்போ எதுக்காக ஹெல்மெட் செய்யப்பட்டது? எதுக்காக வாங்கப்பட்டது? எதுக்காக உங்கள் கையில் இருக்குது? எதுக்கு? தலையை பாதுகாக்க. இவர் கை முட்டியை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. கை முட்டிக்கே என்ன பண்ணுறாரு, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரூல்ஸை பார்த்தீங்கன்னா, லாஸ் எல்லா சட்டங்களும் எதுக்காக போடப்படுதுன்னா, ஹெல்மெட் விற்கிறக்காக இல்லை. எதுக்காக போடுதுன்னா, நீ பத்திரமா இருக்கணும்ப்பா, நீ பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்காக தான் ஹெல்மெட். நீங்கள் இப்படி ஒவ்வொரு ரூல்ஸை பாருங்களேன், எல்லா ரூல்ஸும் எதுக்காக இருக்குன்னா, நம்முடைய பாதுகாப்புக்காக. நம்முடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்படுகிறது. ஆனால் சட்டங்கள் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அது பிரச்சனையாக தெரியும், அது பாரமாக தெரியும். இதை போடணுமா? சில பேர் பாருங்கள், ஏன் ஹெல்மெட் போடுறது? ஒரே வேர்க்குது பாஸ்டர். எப்பா வேர்க்கிறதுக்கு நாளைக்கு தலை ஒழுங்காக இருக்கணும்ல உனக்கு. தலையை கொண்டு எங்கேயா மோதிட்டுனா ரொம்ப வேர்வை வர, ரத்தம் தான் வரும். அப்போ ரத்தம் வராமல் தொடர்ந்து வேர்க்கணும்னா நீ ஒழுங்காக என்ன பண்ணணும்? ஹெல்மெட்டை போடணும். சில பேர் பாருங்கள், ஹெல்மெட்டை இப்போ எல்லாருக்கும் பொதுவாக சொல்ல வேண்டியிருக்கு. ஹெல்மெட்டை போட்டுக்கிறாங்க, போட்டு எதை போட மாட்டாங்க, இந்த ஒரு கிளிப் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை போட மாட்டாங்க, அது தொங்கிக்கிட்டே வரும். வேகமாக பிரேக் அடித்து தலையை ஃப்ரண்ட்டில் விட்டா முதல்ல எதுதான் போய் விழும். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏன் ஒரு நாள் கேட்டேன் நான், ஒருத்தர் இங்கே தான் வந்தார், வேகமாக திருப்பினார். இங்கே 2 பக்கமும் தாடி மாதிரி தொங்குது தனியாக, அது 2 வால் தொங்குது. எதுங்க பிரதர் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, பெல்ட் போடாமல் இருக்கீங்க? அவர் சொல்கிறாரு, மாட்டி மாட்டி கழட்டுறது கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். எப்படி இருக்கான், இந்த பெல்ட்டை மாட்டி கழட்டுறதுல அவ்வளோ பாவம், அவருக்கு நிறைய எனர்ஜி வேஸ்ட்டாக போகுது. அவர் தன்னுடைய எனர்ஜி அப்படி பாதுகாத்துக்கிறாரு, பெல்ட்டை மாட்டி கழட்ட மாட்டாரான். நான் சொன்னேன், பிரதர் இதில் மாட்டலன்னா அப்புறமா கையை காலை எங்கேயா மாட்டி விட்டுருவான், நீங்கள் இங்கே மாட்டிட்டு பத்திரமா இருங்க. இப்போ இது பாருங்க, ஒரு சின்ன கிளிப்பு தான் அது, பட் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது தெரியுமா அதில். இப்போ நம்ம போலீஸ் ஒருத்தரை பிடிச்சி ஹெல்மெட் நீ போடலை அப்படின்ன உடனே எவ்வளோ ஃபைன் போடுறாங்க. எவ்வளோ ஃபைனு? எவ்வளோ? கட்டினவங்களாம் கை தூக்கம் பார்ப்போம். வேண்டாம். சரி, ஏன்னா நம்ம ஊரில் 1000 ரூபான்னு போட்டாங்கன்னா அது வேறு மாதிரி, வேறு பேரம் பேசுகிற வேறு இருக்குது, அதெல்லாம் அதுக்குள்ளே போக வேணாம். பட் 1000 ரூபாய் ஃபைனுன்னு போட்டு எதுக்காக நம்மளை வதைக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எதுக்காக? காசு சம்பாதிக்கவா? இல்லை, அடுத்த முறை இதை மீறக்கூடாது, இந்த தவறை செய்யக்கூடாது. அப்போ அவங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப நீ சட்டத்தின்படி வாழு, சட்டத்தின்படி வாழு. ஏன்? உங்களுடைய என்னுடைய நன்மைக்காக. காரில் ஏறினா பெல்ட் போட சொல்கிறாங்க. எதுக்காக போட சொல்கிறாங்க? ஓட்டுகிறவர்களும் பயணிக்கிறவர்களும் எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக போகணும். அதுக்கு ஒரு சட்டமே போட்டாங்க. இப்போ பெல்ட்டு போடலைன்னா ஃபைன். நான் ஒரு ஊரில் கூட்டத்துக்காக போயிருந்தேன். இதான் முதல் முறை இந்த டெக்னிக் கண்டுபிடிச்சேன். நான் பண்ணுறதில்ல அதை, பட் கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு பார்த்தா என்னை கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் காரில் வந்திருந்தார். காரில் வந்துட்டு நானும் முன்னாடி ஏறி பெல்ட் எடுத்து போட்டேன். பெல்ட் எடுத்து போடுறதுக்கு பெல்ட்டை சொருகிறதுக்கு இடம் எங்கடான்னு பார்த்தா, அந்த பெல்ட்டை சொருகிற இடத்துல இன்னொன்று ஒரு டம்மியாக ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், ஏப்பா என்னப்பா இது, பெல்ட்டை உள்ளே போட முடியாத அளவுக்கு என்னப்பா அடைச்சி வச்சுருக்கீங்கன்னா? அது டம்மி பாஸ்டர், பெல்ட்டெல்லாம் போட வேணாம் நீங்கள் அப்படின்னா. அப்போ இது எதுக்கு போட்டு வச்சுருக்கீங்க கேட்டால் அவர் சொல்கிறாரு, இதை போடலைன்னா போகிற வெள்ளம் கீன்னு கத்திக்கிட்டே வரும், அதனால போட்டு விட்டேன்.
இவரும் பெல்ட் போடுறதில்ல, என்னையும் பெல்ட் போட விட மாட்டேங்கிறாரு. போட விடாம கீங்கின்னு சத்தம் வராதான். இப்போ நிம்மதியாக போகலான்னார். பிரதர் நிம்மதியாக மேலே போயிடுவோம், நீங்கள் முதல்ல அதை எடுங்க. நான் போடாமல் வண்டி என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். அவர் என்னப்பா சரி, இந்த ஊரில் யாரும் பிடிக்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. நான் சொன்னேன், வண்டி கேட்குதுல்ல, நமக்கு இல்லாத அறிவுக்கு வண்டியாவது இருக்குது, அந்த அறிவாவது நமக்கு இருக்கணும். அதோடைய வாயை அடைச்சிவிட்டு நம்ம பெல்ட் போடாமல் எப்படி போகிறது? நீங்கள் அதை எடுங்கன்னு சொல்லி எடுத்து அவரையும் போடாமல் வண்டி எடுக்கக்கூடாதுன்ட்டேன். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த பெல்ட்டை போட்டால் மூச்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது. பிரதர் மூச்சு இருக்கணும்னா ஒழுங்காக போடுங்க போடுங்க. நான் சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டம்மியை நானே என்ன பண்ணிடுறேன், கையில் எடுத்துன்னு போயிடுவேன். அப்புறமா வேறு வழி இல்லாமல் பாவம் மனுஷன் பெல்ட்டை போட்டுக்கிட்டு அவதிப்பட்டு தான் வந்தார் இல்லையா? ஆனால் அவதிப்பட்டாலும் ஆவி பிரியாமல் இருக்கணும்னா பெல்ட் போடுறது நல்லது. அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு ஒரு செய்தி கேட்டேன். ஒரு முழு குடும்பம், அமெரிக்காவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெளிநாடுகள்லேயே பொதுவாக ஸ்ட்ரிக்ட், பெல்ட் இல்லாமல் போகவே கூடாது, பயங்கர ஸ்ட்ரிக்ட். அப்போது ஒரு குடும்பம் வந்து மொத்தமாக ட்ராவல், இந்தியன் ஃபேமிலி தான், மொத்தமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பின்னால் 3 பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. 3 பிள்ளைங்களும் பெல்ட் போட்டு தான் உட்காரணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெக்கேஷன் கேம்ப் ரைட் மாதிரி ஒரு உல்லாச பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது இந்த 3 பிள்ளைங்களும் பெல்ட்டை கழட்டி விட்டு ஒரே ஆடி பாடி விளையாடி, அங்கே செய்யவே கூடாது, அதை வண்டியில் விளையாடிட்டு வந்துங்க. இடையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனது. ஆக்சிடெண்ட்டில் அந்த கார் வந்து பல முறை சுற்றி 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 சுழன்று போய் கடைசியில் ஒரு குழியில் விழுந்தது. முன்னால் உட்காந்துருந்த அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க, பின்னாடி இருக்க 3 பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க. அது கண்டுபிடிச்ச ஒரே காரணம், அவங்க மரணத்துக்கு ஒரே காரணம்னா பெல்ட் போடலை. அவங்க சொல்கிறாங்க, இந்த கார் வந்து உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான ஒரு கார், பெல்ட்டை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் கூட உயிர் சேதம் வந்துக்க. சட்டம் இருந்தது, சட்டத்தை நிறைவேற்ற எல்லா விதமான உபகரணங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க போடலை, அதை யூஸ் பண்ணல. அதில் வந்து தாறுமாறு காட்டுறாங்க. நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவன் வேதத்தில் கொடுத்த ஒவ்வொரு சட்டமும் எதுக்காக கொடுத்தாருன்னா நம்மளை வதைக்கிறதுக்கு இல்லை, நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. பாருங்க, இந்த சட்டத்தை வந்து நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கசப்பாக இருக்கும். யாருக்குன்னா சட்டத்தின்படியே வாழாமல் சுற்றுற ஒரு ஆள் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், பெல்ட்டை ஃபஸ்ட் டைம் போடும்போது அல்லது ஃபஸ்ட்டு ஒரு வாரம் எடுத்து மாட்டும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அதில் நீங்கள் பழகிட்டீங்க வச்சுக்கிட்டுங்களேன், அதுக்கப்புறமா பெல்ட் இல்லாமல் உங்களுக்கு ஓட்டுறதுக்கே பிடிக்காது. வண்டியில் ஏறின உடனே முதல்ல எதை தான் போடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக கை போயிடும், அதில் கஷ்டமே தெரியாது. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். ஹெல்மெட் கூட அப்படி தான், முதல் முறை போகிற மாதிரி வேர்க்கிற மாதிரி இருக்கும், தலை அரிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க, அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது. நீங்கள் அது தொடர்ந்து போடாமல் போக மாட்டேன்னு தீர்மானம் போட்டு லாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் போடலைன்னா வண்டி ஓட்டுறக்கே பிடிக்காது, உங்களுக்கு வெளியே போகிறக்கே மனசு வராது. ஏன்னா அது பழகிட்டீங்க. கர்த்தருடைய வசனம் கூட அப்படி தான். ஆரம்பத்தில் அந்த வசனத்தை கேட்கும்போது அது நாவுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை சாப்பிட 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 என்ன ஆகிடும்னா மதுரமாக மாறிடும். இந்த சகரியா எலிசபெத்தோட லைஃப்பை பாருங்கள். அவங்க 2 பேரும் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் என்னவா இருந்ததுன்னா, கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியை நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தாங்க. அப்படின்னு அர்த்தம், நோ ஃபைன், they did not break any law. எந்த சட்டத்தையும் அவங்க என்ன செய்யலை, மீறவே இல்லை. அந்த வரையறைக்குள்ளே தன் குடும்பத்தை வைத்து கொண்டாங்க. அப்படி வைத்து கொண்டதுனால அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்ம லைஃப் அது எப்படி இருக்கணும்? திருமணம் எதற்காக ஆண்டவர் நியமித்தார்னா, 2 பேர் சேர்ந்து சட்டத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். தேவனுடைய திட்டத்துக்கு துணை போக வேண்டும். அதுதான் தேவன் என்ன செய்கிறார்னா 2 பேராக குடும்பமாக இணைக்கிறார். ஆனால் அனனியா சப்பீராவுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா 2 பேரும் மீறுறாங்க. தேவனுடைய கற்பனையையும் அவருடைய வார்த்தையும் மீறுறாங்க. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் தெரியும் பொய் சொல்கிறோன்னு, 2 பேருக்கும் தெரியும் நம்ம சட்டத்தை மீறுறோன்னு. ஒருத்தராக இன்னொருத்தர் என்ன செஞ்சுருக்கலாம், கடிச்சு கொண்டிருக்கலாம் இல்லையா? ஒருத்தராக இன்னொருத்தரை கண்டிச்சிருக்கலாம். அனனியா வந்து ஒரு பகுதியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லும்போது சப்பீரா சொல்லியிருக்கலாம், எங்க ஒன்று கொடுத்தா ஒழுங்காக கொடுங்க, அல்லது நீங்கள் ஏமாற்ற வேண்டாம், பொய் சொல்லாதீங்க, மனைவி சொல்லியிருக்கலாம். அல்லது கணவன் சொல்லியிருக்கலாம், ஏம்மா இந்த ஏமாற்று வேலை வேண்டாம். ஆனால் வேதம் சொல்லுது 2 பேரும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக செயல்படுவதற்கு 2 பேரும் உடன்பட்டார்கள். ஒரு விளைவுடனா 2 பேருக்குள்ளே ஆபத்து வந்தது.
ஒரு திருமண வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை என்பது அர்த்தம் என்ன தெரியுமா? 2 பேரும் கர்த்தரிட்ட சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், நியமங்களை பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமானால் தேவன் நமக்கு கொடுத்த திருமண வாழ்க்கை அதனுடைய பரிபூர்ண நோக்கத்தை, திட்டத்தை நாம் அறிந்து உணர்ந்து பூரணமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் வாழ முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. என்றைக்கு நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே இட் பிகம்ஸ் டேஞ்சரஸ், இல்லையா? அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். சில இடங்களில் நம்மால் மீறி போகிறதற்கு வாய்ப்புகள் வரும். பாருங்கள், ஒரு கர்வ் ஒன்று வருது, ஒரு டேர்ன் வரும்போது போர்டு போட்டுருவாங்க, டேஞ்சரஸ் கர்வ், ஸ்லோ டவுன் போட்டுருவாங்க. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா 200 கூட போகலாம். ஒரு மனுஷன் அந்த சட்டத்தை பார்த்த உடனே என்ன சொல்கிறான்னா, ஆட்டோமேட்டிக்காக தன்னை ஸ்பீடை குறைக்கிறான். ஓட்ட முடியாமல் இல்லை, ஓட்ட முடியும், ஆனால் சட்டத்துக்கு தன்னை கட்டுப்படுத்துகிறான். அவன் ஸ்லோ பண்ணி போகும்போது ஒருவேளை மற்றவங்களை விட ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் லேட்டாக போக வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் அவன் எப்படி போகிறான்னா, பாதுகாப்பாக போகிறான். அந்த எச்சரிப்பை கேட்டு நடக்கும்போது பாதுகாப்பாக அந்த பாதையை கடந்து போகிறான். ஆனால் என்றைக்கு ஒரு மனுஷன் எச்சரிப்பை பார்த்துட்டு, அதெல்லாம் சில பேர் நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, ரூல்ஸ் ஆர் ஃபார் ஃபூல்ஸ், சட்டங்கள் எல்லாம் யாருக்கு? முட்டாள்களுக்கு. இல்லை, சில பேர் சொல்லுவாங்க ரூல்ஸ் ஆர் டு பி புரோக்கன், சட்டங்களே எதுக்குன்னா உடைக்கிறதுக்கு தான் சட்டம் அப்படின்னு ஒருத்தன் உடைச்சிக்கிறதுக்கு போனான்னா உடைய போகிறது யாருன்னா சட்டம் இல்லை. யார் உடைய போகிறது? தான் லைஃப் தான் உடைய போகுது, தன்னுடைய வசதி, தன்னுடைய வாகனம் தான் உடைய போகுது, தன்னுடைய சந்தோஷம்தான் உடைய போகுது, தன்னுடைய நிம்மதி தான் உடைய போகுது. தேவனுடைய சட்டத்தை யாரும் முறிக்க முடியாது, அது மாற்ற முடியாது. அது எப்பொழுதுமே வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நமக்கு பின்னால் சத்தம் போட்டுக்கிட்டே வரும். ஆனால் ஒரு மனுஷன் அந்த சத்தத்தை கேட்டும் அதை மீறுவதற்கு அவன் தீர்மானம் எடுக்கும்போது பாருங்க, அவன் வாழ்க்கை மிகுந்த வேதனைக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவான்? தன்னை ஈடுபடுத்தி கொள்வான். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் மிக அதிகமான மரணங்கள் எங்கே நடக்கிறதான்னு தெரியுமா? ஆஸ்பத்திரியில் இல்லை, அது வியாதியில் இல்லை, அது கோவிட்ல கிடையாது. அதிகமான மரணங்கள் இங்கே இந்தியாவில் எங்கே நடக்குது தெரியுமா? மெயின் ரோட்டில் தான். மெயின் ரோட் வாகனம் ஓட்டி கொண்டு போய் விபத்துக்குள்ளாகி மரிக்கிறவர்கள் தான் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் அதிகமான மரணங்களை கொண்டு வருகிறார்களாம். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதே போல் தேவ சட்டத்தை உடைக்கும் போது கூட நம்முடைய திருமண வாழ்க்கை என்ன ஆகிடும்? உடைஞ்சு போயிடும். ஆண்டவர் நம்ம இணைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? கணவன் மனைவியாக ரொம்ப தூரம் பயணிக்கணும், சந்தோஷமாக பயணிக்கணும், சமாதானமாக பயணிக்கணும், செழிப்பாக வாழணும், நல்லா இருக்கணும்னு விரும்பி தான் 2 பேரும் ஒன்றா இணைக்கிறார். ஆனால் இணைக்கும் போது அந்த பயணத்தில் சொல்கிறாரு, 2 பேரும் ஒன்றா போங்க, ஆனால் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, சட்டத்தின்படி ஓட்டுங்க, சட்டத்தின்படி வாழுங்க, நியமனத்தின்படி வாழுங்கன்னு சொல்கிறாரு. இல்லை நான் அப்படிலாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், இஷ்டப்படி நான் வாழ்வேன், இஷ்டப்படி குடும்பம் நடத்துவேன், இஷ்டப்படி பேசுவேன், இஷ்டப்படி என் ஒழுக்கத்தை நான் கொண்டு போவேன் போது கர்த்தர் நம்மளை பார்த்து ரொம்ப வேதனைப்படுவார். அப்படி சட்டத்தை முறித்து சட்டத்தை மதிக்காமல் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்காமல் நாம் ஒவ்வொரு படியும் நம்முடைய மேரேஜ் லைஃப்பில் எடுத்து வைக்கும்போது we are only inviting danger. நம்ம ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறோம். எந்த நேரம் வண்டி கவிழுன்னு தெரியாது. சில பேர் என்னென்னா ஒரு தைரியம் என்ன தெரியுமா? பல நாட்களாக சட்டத்தை உடைச்சு ஓட்டி ஒன்றுமே ஆகலை, எனக்கு தப்பிச்சிட்டேன். அது என்ன பண்ணிடுவோம்னா சில பேருக்கு தைரியத்தை கொடுத்துரும். அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு தெரியுமா இன்னொரு வேடிக்கையான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? இந்தியாவில் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த ஆக்சிடென்ட்ஸில் பெரும்பாலான ஆக்சிடென்ட்ஸை யார் ஈடுபடுறா தெரியுமா? எல்போர்டு இல்லை, புதுசாக கற்றுக்கிறவங்க இல்லை, கிடையாது. யார்? ரொம்ப அனுபவசாலியான எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தான் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ்குள்ளாகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா பெரிய தன்னம்பிக்கை. நான் 10 வருஷமாக வண்டி ஓட்டுறேன், ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகலை, எத்தனை கட் அடிச்சிருக்கேன், எத்தனை ஓவர்டேக் பண்ணியிருக்கேன், எத்தனை ஸ்பீட் லிமிட்டை பிரேக் பண்ணியிருக்கேன், எத்தனை முறை நான் ரேஷாக ஓடிருக்கேன், ஒன்றுமே ஆகாது. எம்ம கையில் அப்படியே நம்ம அப்படியே வண்டி என்ன பண்ணுவோம், நமக்கு மீறி ஒன்று நடக்காதுன்னு போகிறான் பாருங்க. அந்த தைரியத்தில் அந்த துணிச்சலில் வண்டி ஓட்டுறான் பாருங்க. கண்ணிமைக்கிற நேரத்தில் அவன் வாழ்க்கை என்ன ஆயிடுது? அவன் விட்டு போயிடும். அதே வேளை இந்த எல்போர்டு இருக்கான் பாருங்க,
ஆமையே பின்பற்றி போயிட்டே இருப்பான். அவனுக்கு லேசில் எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகவே ஆகாது. இடித்தா கூட அவனுக்கும் ஒன்றாகாது, எதிரிலக்கவனுக்கும் ஒன்றாகாது. ஏன்னா அந்த வேகத்தில் பயந்து 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 போவான். எல்போடாக இருந்தால் கூட பரவாயில்ல, சட்டத்தின்படி வாழ்ந்து முடிவில் மகிமையில் சேர கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். அல்லேலூயா. நாமும் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம குடும்பமும் பாதுகாப்பாக போகணும். அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். எப்போ நான் சட்டத்தின்படி வாழ, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தர, தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையை சுத்தமான அளவீடுகளுக்குள்ள வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தாரும். ஜெபம் ஆண்டவரே. ஒழுங்கற்று தெரியக்கூடாது. ஒழுங்கின்படி ஒருவன் அவன் விளையாடும் போது, சிலம்பம் பண்ணும்போது கிரீடத்தை பெறுவான். சட்டத்தின்படி விளையாட, சட்டத்தின்படி வாழ, சட்டத்தின்படி குடும்பம் நடத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் எனக்கு ஏற்கனவே எச்சரிப்புகளை தருகிறீர், சட்டங்களை தருகிறீர், பிரமாணங்களை தருகிறீர். அந்த ரூல்ஸை நான் பாதுகாத்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும். என் அன்பு சுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய உண்மையில் சுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய சட்டங்களை நிறைவேற்றுகிறதுல சுத்தமுள்ளவனாக இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபையை தார். எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தாறுமாறுகள் இருக்குமானா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவன் எப்படிப்பட்டவன்னா, சட்டத்துக்கின்படி வாழுகிறவன், இஷ்டத்துக்கு வாழ்றவன் இல்லை, மனம் போன போக்கில் வாழ்றவன் இல்லை, மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை விரும்பி செய்கிறவன் கிடையாது. கர்த்தருக்கு பயந்த சட்டத்துக்கு தன்னை தாழ்த்துக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வேண்டான்னு சொன்னது என் வாழ்க்கையில் வேண்டாம், நீர் செய்ய சொன்னதை நான் செய்வேன். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது உன் பாக்கியவானா இருப்பான். ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழ, உம் சட்டத்தின்படி வரையறைக்குள்ளே வாழ்ந்து நானும் என் வீடும் கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து ருசிக்க கிருபை தாரும்.